ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. இந்த முடியாட்சி குடியாட்சின்னு ரெண்டு இருக்குது. முடியாட்சி அப்படின்றது இந்த மன்னர்கள் தலையில் கிரீடம் வச்சு நாடாண்டாங்க. அதான் முடி ஆட்சி. முடியாட்சினா அரசர்களுடைய ஆட்சி, ஜமீன்தார்களுடைய ஆட்சி, பண்ணையார்களுடைய ஆட்சி. சரி, அந்த ஆட்சியில் ஒரு மன்னர் சக்கரவர்த்தி இருப்பார். சக்கரவர்த்தின்றது தேசிய அளவில் பல அரசர்களுக்கு அரசர் தான் சக்கரவர்த்தி. அரசர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஜமீன்தார்கள். ஜமீன்தார்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் பண்ணாடிகள், பண்ணையார்கள். சரி, இந்த முடியாட்சியில் நிதி, நீதி, நிர்வாகம் இதெல்லாம் சரியாக இருந்துச்சான்னு பார்த்தா நிறைய இடங்களில் சரியாக இருந்தது. முடியாட்சியில் பெரிய நிலச்சுவாந்தார்கள் இருப்பாங்க. நிறைய நிலங்கள் இருக்கும், 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்னு. அப்போ ஏற்பட்டவங்க தான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசராக உட்கார வைப்பாங்க. அந்த அரசருக்கு அப்புறம் அவருடைய முதல் மகன், மூத்த மகன் அரசராவார். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையில் அவருடைய முதல் மகன், மூத்த மகன் அரசராவாங்க. அரசர்களுக்கு பல மனைவிமார்கள் இருப்பாங்க. பட்டத்து ராணின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த பட்டத்து ராணியுடைய முதல் மகன் தான் அரசராவார். இப்படித்தான் இருந்தது. ஏன் இப்படி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இருக்கக்கூடிய பணக்காரர்களை அரசர்களாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோமா? அப்படிப்பட்ட பணக்காரர்களுக்கு கொள்ளையடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏற்கனவே நிறைய இருக்குது. அதனால் மக்கள் வரிப்படத்தை மக்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது, திகட்டி போச்சு பணம் நிறையா பார்த்து. அதனால தான் ஒரு பெரிய பணக்காரர்களை உட்கார வச்சாங்க. அந்த பணக்காரர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அடுத்த ஒரு மன்னன் நாடு படையெடுத்து வரும்போது இந்த பொதுமக்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் உற்றர்கள் மூலமாக ஆராய்ச்சி தான் அந்த மன்னன் படையெடுத்து வருவான். அந்த மன்னன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் இந்த மன்னனுக்கு இந்த பொதுமக்கள் ஆதரவு இருக்காது, அமைச்சர்கள் ஆதரவு இருக்காது. அந்த நிலையில் அந்த மன்னன் வென்று வருவான். அவனோட இந்த நாடு சேர்ந்துடும். அவன் நல்ல முறையாக அரசாட்சி ஆள்வான். கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சால் மக்களே ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. இப்படி அந்த உதாரணத்துக்கு என்ன ஜாதி பேரை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அதை அரச மரத்தடியில் உட்காந்து ஒரே மணி நேரத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணையார்கள் அரச மரத்தடியிலேயே சில பிரச்சனைகளை ஈஸியாக தீர்த்து வச்சுருவாங்க. இதுதான் விஷயம். இதுக்காகத்தான் அந்த ஜாதிகள் வகுப்புகள் இருந்தது. அந்தந்த வகுப்புகளுக்குள்ள அந்தந்த கூட்டம் போட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாங்க. அங்கே கோர்ட்டு, காவல்துறை